சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை வாங்குற குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. மாசம் வந்துட்டு இருக்கு 1000 ரூபாய் இனிமேல் 2500 மாறப்போகுது. ஆனா வெயிட் பண்ணுங்க, எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் இந்த பணம் எப்ப வரும், என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ரூல்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை 2500 கரெக்டா எந்த தேதியில வரும், எப்ப கொடுக்க போறாங்க, எப்படி வரும், இதை பத்தின முக்கியமான அப்டேட்டும் இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் இதை பத்தின முழு தகவலும் உங்களுக்கு தெளிவா புரியும். மகளிர் உரிமை தொகை வாங்குற எல்லாருமே இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் இந்த 2500 ரூபாய் கிடைக்கும், யாருக்கெல்லாம் இந்த 2500 ரூபாய் கிடைக்காது, புதுசாக அப்ளை பண்ணலாமா, குறிப்பாக எந்த தேதியில் நம்ம அக்கௌண்ட்க்கு இந்த 2500 ரூபாய் பணம் சேரும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பக்கத்தில் இருக்க மராட்டிய மாநிலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அங்கேயும் நம்ம தமிழ்நாடு மாதிரியே, நம்ம ஊர் மாதிரியே மாதம் 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் ரீசண்டாக KYC அப்டேட் பண்ண சொன்னதில் கிட்டத்தட்ட 92 லட்சம் பேரை லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து 92 லட்சம் பேரை லிஸ்ட்ல இருந்து தூக்கியிருக்காங்க. இதில் செம்ம ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, 29,000 ஆம்பளைங்க லேடிஸ்னு சொல்லி மோசடியா இந்த பணத்தை மாசம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் கண்டுபிடிச்சு இப்போ லிஸ்ட்டை ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி செக்கிங் இனி நம்ம ஊர்லேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் தற்போதைய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிப்படி முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்த தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு துறையிலையும் என்ன நடக்குது அப்படின்னு ஆய்வு செஞ்சு 5 ஆண்டு திட்டங்களை பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர் செங்கோட்டையன் தரப்புலையும் இதுக்கான பணிகள் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனால் இதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த 2500 ரூபாய் கிடைக்காது தெரியுமா? 60 வயசுக்கு மேலே, அதாவது 60 வயசுக்குட்பட்ட பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பொருந்தும். 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு வேலையில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு இந்த பணம் கிடையாது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக உங்கள் ஆதார் நம்பர் மற்றும் கரண்டாக யூஸ் பண்ணுற, அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகி இருக்கணும். அப்போ தான் பணம் வரும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும். எந்த சிக்கலும் இல்லாமல் பணமும் கிரெடிட் ஆகும். ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க, அப்பீல் பண்ணி வெயிட் பண்ணுறவங்களோட மனுக்கள் இப்போ பரிசீலனையில் இருக்குது. தகுதியானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் இந்த லிஸ்ட்டில் இடம் கிடைக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் வாங்காத புதிய பயனாளிகளுக்கும் விடுபட்டவங்களுக்கும் இந்த 2500 ரூபாய் ஸ்கீம் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த கேள்வி, 1000 ரூபாய் எப்போ 2500 மாறும் அப்படின்னு நீங்க ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எந்த மாசம் கைக்கு வரும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இப்போ வட்டாரங்கள் சொல்ற தகவல் படி பார்த்தா வருகிற ஆகஸ்ட் மாசம் முதல் வாரத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. அந்த கூட்டத்தொடரில் இந்த 2500க்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் நிதி ஒதுக்கீடும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டா வருகிற ஆகஸ்ட் 15
தேதி சுதந்திர தினத்தில் இருந்து தகுதியான பெண்களோட அக்கௌண்ட்க்கு இந்த 2500 ரூபாய் கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்கள் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் பண்ணியாச்சா? இந்த 2500 ஸ்கீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் பற்றி வேறு ஏதாச்சும் புது அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.